ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன டிஃபனுன்னு பார்த்துடலாம். கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்காக தாளிப்பு போட்டிருக்கோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு காயெல்லாம் சேர்த்துட்டு புதினாவும் சேர்த்துருங்க. இதுலேயே காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் உப்பு, ரவையை நல்லா வறுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா 10 நிமிஷம் நெய் ஊற்றி தம்மு வச்சுட்டேன். பசங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். சாதம் வெந்துட்டுருக்கு. புளி சாதத்துக்கு நம்ம பச்சை மொச்சையும் உருளைக்கிழங்கும் வறுவல் பண்ண போகிறோம். பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வதக்கிட்டு மிளகாத்தூள் வேக வச்ச பச்சை மொச்சை உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாளிப்பு புளி சாதத்துக்கு நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் புளி தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சாதத்தை சேர்த்து அப்படியே புளி சாத பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். கோவில் புளி சாதம் மாரியே. இன்றைக்கி லஞ்சு புளி சாதமும் உருளைக்கிழங்கும் பச்சை மொச்சையும் வறுவல்.